ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி இன்னைக்கு ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பிரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலைஸ் ப்ளூவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட நம்ம ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுறதுக்கான வெபினார் வீடியோ வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து கோர்ஸ் வீடியோ, அது கோர்ஸ்க்கான வெபினார் வீடியோ வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட வந்து 23,347 350 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு, அதாவது ஃபிபனோசியோட லெவல்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 1 ஹவரோட ரெசிஸ்டண்ட்டே எந்த இடத்துல அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் மார்க்கெட்டு 1 ஹவருக்குள்ளே தான் இருந்தது, பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 350 பிரேக் அவுட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்பட்டு மூவ்மெண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கான ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 23,500 அப்படின்ற ரேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ரீடெஸ்ட்டும் பண்ணிடும். இந்த 500க்கு மேலே போனால் தான் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டு. அது எது வரலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 533க்கு மேலே போகுது அப்படின்னா 23,682 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோல்டன் ரிச் லெவலும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், மறுபடியும் இந்த 23,350க்கு கீழே வருது அப்படின்னா டேவோட லோவான 23,222 தான் அடுத்த சப்போர்ட்டு. கிட்டத்தட்ட இப்போ வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்கள். 23,440 கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றது தான் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்டில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பேங்க் நிஃப்டியுமே வந்து இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டண்டான 49,370 அந்த ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் என்ன போயிருக்குன்னா ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நிற்கிது. இப்போ நாளையை பொறுத்தளவுக்கு 49,380க்கு மேலே போகுது அப்படின்னா 50,000ன்றது ப்ரீவியஸ் டேவோட ஹை, அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 50,000க்கு மேலே போகுதுன்னா 50,350ன்றதுக்கு அடுத்து ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேவோட லோவான 48,900ன்றது நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 48,900க்கு கீழே வருதுன்ற பட்சத்துக்கு 48,160ன்றது நாளைக்கு அடுத்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி பார்த்துறோம். ஃபின்னிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிட்டு இருந்தது 23,200 ரேஞ்சுக்கிட்ட. நாளைக்கு 23,200க்கு மேலே போகுதுன்னா 23,400ன்றது அடுத்த 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் லோ கட் பண்ணுது 23,000 நாளைக்கு கட் பண்ணுதுன்ற பட்சத்துக்கு 22,700 தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட்கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எவ்வளோ பெரிய லோ வந்துட்டு எவ்வளோ ஹைக்கு போயிருக்குன்னு. கிட்டத்தட்ட அந்த 1 ஹவரோட லோ பார்த்தீங்கன்னா 11,600. இந்த 1 ஹவர் முடிஞ்சதோட கேண்டில் பார்த்தீங்கன்னா 11,782, கிட்டத்தட்ட 182 பாயிண்ட் இந்த 1 ஹவர்லேயே வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா இந்த லோவை வந்து கட் பண்ணதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஒரு என் பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் போகிறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 11,750க்கு மேலே வந்து போயிட்டாங்க, ரீட்ரெஸ்ட்டும் பண்ணி நிற்கிது. இப்போ 11,900க்கு நாளைக்கு மேலே போகுதுன்ற பட்சத்துக்கு 12,100 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். கிட்டத்தட்ட 12,000 வந்து மேஜராக வந்து அன்றைக்கி பட்ஜெட்டுக்கு வந்து போன ஹையாக அதுதான் வந்து நாளைக்கு இம்பார்ட்டன்டாக ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும் 12,000. ஓகேங்களா? அதே மாதிரி 11,600க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 11,300 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதுக்கு தான் வந்து இது இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸு சென்செக்ஸு. ஸோ இவங்களுமே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 76,760லேருந்து
77,200 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் தான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவ்மெண்ட்டே கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நாளையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து 77,260 இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 77,870ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும், டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 75,660ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அப் டு டைம் வரல நம்ம வந்து அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோர்சஸ் டீட்டெயிலுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.